தொடர்ந்து கற்பம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீட்டிப்பு ஆணை பெற்று வரும் தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைச்சிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறையில் டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங்கில் மொத்தம் 47,013 பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாகும். 5,418 பணியிடங்களை பணிபுரியவர்கள் பணிபுரிந்து ஓய்வு பெறுற நாள் வரலும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பணியிடங்கள் ஒழிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 145 பணியிடங்கள் 31/12/2028 வரை தொடர் நீட்டிப்பு ஆணை வழங்கியும் அரசாணை வெளியிட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் தற்காலிக பணியிடங்கள் அப்படின்ற பணியிடங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரலும் ஆணை கொடுப்பாங்க. அது வரலும் பார்த்திங்கன்னா சம்பளம் பிரச்சனை இல்லாமல் போடலாம். அந்த தொடர் நீட்டிப்பு ஆணை முடிஞ்சதுன்னா இன்னொரு ஆணை வரணும். அந்த ஆணை வந்ததுக்கப்புறம் தான் நிரந்தர அதாவது சம்பளம் வழங்க முடியும். அதுக்கு வரையில் சம்பளம் வழங்க முடியாது. நிர்வாக காரணங்களால் டிலே ஆச்சுன்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் கூட சம்பளம் வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இந்த பணியிடங்களுக்கு ஏற்படாது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். மற்றபடி பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணியிடங்கள் மட்டும்தான் இது. தற்காலிக ஆசிரியர், நிரந்தர ஆசிரியர்கள் அப்படின்றது மாதிரி கிடையாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்க போஸ்டிங் எல்லாமே சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர்ன்ற மாதிரி கொடுத்துருக்குற இந்த போஸ்ட்டில் வர எல்லா பணியிடங்களையும் அவங்க நிரந்தர பணியிடங்களாக மாற்றிருக்காங்க. இதுதான் செய்தி. இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த அரசாணை எண் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது பள்ளிக்கல்வித்துறையில் பணிபுரியவங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். இதில் அந்தந்த அரசாணையை பார்த்து அந்தந்த பள்ளிகளில் அந்தந்த அலுவலகங்களில் எந்தெந்த பணியிடங்கள் தற்காலிக பணியிடங்களாக இருக்கோ அது இனிமேல் தொடர் நீட்டிப்பானை வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதனால் இனிமேல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுதான் இந்த அரசாணையினுடைய செய்தி. நன்றி.